கேது திசையில இருக்கக்கூடியவர்கள், நீங்க உங்களுடைய பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு படிப்பு வாய்ப்புகள்ன்றது பெரிய அளவுக்கு கைகூடி வராது. நீங்க பிறந்த ஊர்ல இருந்து ஒரு வெளியூருக்கோ, இல்ல வெளிநாட்டுக்கோ போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த படிப்பை முழுமையாக அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உள்ளூர்லயே இருக்கும்போது, அந்த படிப்பு தன்மையில ஒரு மந்த தன்மை இருக்கும். என்ன படிக்கிறது அப்படின்றது ஒரு முழுமையாக நீங்க தீர்வு பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. ஒரு 12த் ஒரு 10த்ல உங்களுக்கு கேது திசை ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு 7 வருடத்திற்கு இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கீல் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திற்கு படிக்கலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்திற்கு படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு. இந்த மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு படிப்புல நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அது இல்லாம நம்ம சாதாரண படிப்பை நம்ம படிக்கும்போது, அதில நிறைய தடைகளும் நம்மளால அந்த ஃப்யூச்சரை என்னன்னே டிசைட் பண்ண முடியாது. நம்ம என்ன படிக்க போறோம்? அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகப்போகுது? அப்படின்றத டிசைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஆயிடும். அதனால கேது சம்மந்தப்பட்ட ஒரு காரக படிப்புகளை நம்ம படிக்கும்போது, தாராளமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கும்.